கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாய் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்ம கண்ணோக்கி இருப்பார், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பதில் கொடுக்கிற ஆண்டவர், நம்மளுடைய ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஏனென்றால் இயேசு தாங்குவார், இயேசு சுமப்பார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காகவே அவர் மரித்த தேவன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 ஆமென். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா, ஆமென். நன்றி ஆண்டவரே. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாகிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே.
பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாத முழுவதும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் காத்தீரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல் எல்லாத்தையும் மன்னித்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீறுதல் எல்லாத்தையும் மன்னித்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் குடும்பத்தையும் கர்த்தாவே எங்கள் ஜனங்களையும் காத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 தோத்திரமே, 10,000 தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 தோத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காத்தவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவர்,
ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய குறைவில்லாதபடி எங்களை பாதுகாத்து நடத்தினீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கம் ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை குறைவுகளை நிறைவாக்குற தேவன். நீர் எங்களை நிறைவாக்கினபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதி, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜெஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு கூட இயேசு பேசுவார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் எனக்காய் பேசுகிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பது. அவர் ஒரு மாத்திரம் அறிந்தவராயிருக்கிறார். எத்தனையோ நாள் நான் மனிதத்திலே கேட்டேன், காரியங்களை சொல்லினேன், ஆனால் ஒருவரும் எனக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கவில்லை என்றதான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மாத்திரம் நாம் செவிசாய்த்து நடப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நாமங்களை மாற்றுகிறவர். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் மாற்றுகிறவர். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நம் பக்கத்தில் இருக்கிறவர். ஒருவேளை உன் மனைவி சொல்லலாம், உன் கணவர் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆனால் சூழ்நிலை மாறும் பொழுது உண்மையாய் பட்சத்தில் பக்கத்தில் கண்ணோக்கமாய் என்ற காரியம் மாறுபடுகிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய சரீரத்திலே ஒரு வியாதி, நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். அப்போது யோசிக்க வேண்டும், யார் என் பட்சத்தில் இருக்கிறார், யார் என் பக்கத்தில் இருக்கிறார்? அல்லது ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, எல்லாவற்றையும் முடித்த நிலைமையிலே யார் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற கவலையோடு கூட இருக்கிறாயா? இன்றைக்கு நாம் சத்தியத்தின் திருவார்த்தையை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார், எப்படி பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது, எப்படி காரியங்கள் வாய்க்க பெறுகிறது என்பதை நாம் சத்தியத்தின் திருவார்த்தை பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அன்பு தேவ ஜனமே, இந்த பவுல் யார்? இவர் சவுலாய் இருந்தவர். துன்மார்க்கத்திலே காரியங்களை, கிறிஸ்துவர்களுக்கு முன்பாய் பலவிதமான காரியங்களை செய்தவர். ஆனால் ஒரு மாற்றம் கண்டவுடனே, மாற்றத்துக்கு பிற்பாடு பவுலே பயப்படாதே என்று சொல்லப்படுகின்ற காரியம். நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டியவன். உன்னோடு கூட கடந்து வருகிற மக்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு நன்மையான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்.
ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை கடந்து போகும் பொழுது வேதனைக்குரிய காரியமாய் இருப்பது உண்மை என்றால் நம்முடைய சூழ்நிலை மாறுகிறது. யார் என்னை கண்ணோக்குவார், யார் என் பட்சத்தில் இருப்பார் என்றதான சூழ்நிலை, அதுதான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். அன்பு தேவஜனமே, இங்கே பவுலுடைய காரியங்களிலே பார்க்கும்போது திட்டவட்டமாய் வேதம் சொல்லுகிறது, யாத்திரைக்கு தேவன் உனக்கு தயவு பண்ணுவார். யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் தயவு பண்ணுவார். அவரோடு கூட யாத்திரை, அவரோடு கூட பயணிக்கிற மக்களுக்கு தேவன் தயவு பண்ணுவார். இவர் பயணிக்கின்றதான கப்பலிலே ஒரு பெரும் பிரச்சனை காணப்படுகின்றது. இங்கே சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், 34ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். திட்டவட்டமாய் சொல்கிறார், உங்கள் தலையிலிருந்து ஒன்றும் விழாது. ஏனென்றால் அவர் ஊழியக்காரர் சொல்லுகின்ற வார்த்தையை செவிசாய்க்க வேண்டும். அதுதான் பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். உன்னோடு கூட யாத்திரையிலே பயணிக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதி உண்டு, கடந்தொல்லை உண்டு, மற்றவர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், வியாபாரம் தோல்வி, எல்லாம் முடிந்து விட்டது என்று வேதனைக்குரிய காரியம்தான். ஆனால் இங்கு உன்னை திடப்படுத்தும்படியாய் பவுல் சொல்லுகின்றதான வார்த்தை, ஆகாரம் உட்கொள்ளுங்கள். நாம் தப்பி செல்வதற்கு அது ஆகாரம் அவசியமாய் இருக்கிறது. தயவு செய்து என்று கேட்கிற ஒரு கெஞ்சிதல் அனுபவம் இன்றைக்கு உனக்கு முன்பாய். அன்பு தேவஜனமே, சத்தியத்தின் திருவார்த்தை உன்னை தயவோடு கூட பேசிக்கொண்டு ஆண்டவன் பட்சத்தில் இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம், ஆண்டவரை எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே இல்லை, ஏன் நான் ஆகாரம் உட்கொள்ள வேண்டும், ஏன் நான் சாப்பிட வேண்டும், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார், முடிந்து விட்டது. உண்மைதான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பவுலுக்கு முன்பாய் காணப்படும். பவுலே, பயப்படாதே. ஒருவேளை இப்படிப்பட்ட பயத்தோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தப் போகிறேன்? வியாபாரம் முடிந்து விட்டது, தொழில் முடக்கப்பட்டது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன், எப்படி? ஆண்டவர் சொல்கிறார், நீ திடப்படும்படியாய் இன்றைக்கு உனக்கு கொடுக்கின்ற சத்தியத்தின் திருவார்த்தை நீ உட்கொள்வது உண்மை என்றால் நீ ஆகாரத்தை உட்கொள்ளு. உன்னிடத்திலிருந்து ஒரு காரியமும், ஒரு சிறிய காரியம் கூட இழப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உன்னை பண்படுத்துகிறவர், அவர் உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவர், அவர் உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் அல்லவா? அவருக்கு தெரியாதா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று? நாம் செய்ய வேண்டிய வார்த்தை எல்லாம் எதனற்ற நிலைமையில் இருக்கலாம், ஒரு பயம் காணப்படலாம், ஒரு வேதனை காணப்படலாம், சூழ்நிலை சோர்வாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்பட போகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அன்பு தேவஜனமே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுக்கு முன்பாய் ஸ்தோத்திர பண்ணி நாம் அநேக காரியங்களை ஆண்டவரை மறந்து விடுகிறோம், தேவனை ஸ்தோத்தரிக்க மறந்து விடுகிறோம். சூழ்நிலை வேதனையாய் இருக்கிறது. இங்கே தேவனை ஸ்தோத்தரித்து ஆகாரத்தை பிட்டு சாப்பிடுகின்ற அனுபவம். இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அதுதான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகின்ற அனுபவம். நீ தேவனுக்கு முன்பாக உன்னுடைய காரியத்தை ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு ஆரம்பி, இப்பொழுதே ஆரம்பி. அவர் உன்னை திடப்படுத்தும்படியாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை
உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட வேதனைக்குரிய காரியங்களிலே நீ அகப்பட்டாலும் சரி, தேவனை மாற்றும்படியாய், உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் பலனடையும்படியாய், ஆவிக்குரிய வல்லமை பலனடையும்படியாய் தேவனுக்கு சொல்லுகின்ற வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து கீழ்ப்படிவது உண்மை என்றார். தேவனுக்கு முன்பாய் ஸ்தோத்திர பண்ணி நீ ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது 41ஆம் வசனம் சொல்லுகிறது, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊற்றி அசையாமல் இருந்தது. பின்னணியின் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வருவது உண்மை என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே வருவது உண்மை என்றால் அதை கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் உடைக்கப்படுகின்ற அனுபவம், கப்பல் உடைக்கப்படுகிறது. அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள், பலனடையும்படியாய் ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து விட்டு கொடுக்கின்ற சாப்பிடுகின்ற அனுபவம். இன்றைக்கு அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போதுதான் இங்கே கப்பல் உடைக்கப்படுகிறது. ஒருவேளை உன்னுடைய இல்லத்தில், உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருப்பது உண்மை என்றால், ஆண்டவரே நீ சொன்னதான வார்த்தையை நான் கேட்டேன், ஆனால் உடைக்கப்பட்ட நிலைமை நான் தத்தளிக்க போறேனே என்று நினைக்கிறாயா? இதையெல்லாம் ஆண்டவர் பண்படுத்தப்பட்டு விதைக்கின்ற அனுபவம் மாத்திரமல்ல, உன் பட்சத்தில் இருக்கிற தேவன், உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் உன்னை கைவிடுவாரா? நிச்சயம் கைவிட மாட்டார். நீ கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது அல்லவா? உடைக்கப்பட்ட நிலைமை முடிந்து விட்டது, எவ்வளவுதான் நான் தாங்க முடியும், பலனற்ற நிலைமை நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு குறித்ததை நிறைவு செய்வார். 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். தப்பித்து விட்டார்கள், கரை சேர்ந்தோம், அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். தப்பிக்கப்பட்ட நிலைமை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார். நீ தப்பிக்கப்பட்ட நிலைமை என்று அறிந்து கொள்ளும்படியாய் உடைக்கப்பட்டதான கப்பலிலிருந்து ஆண்டவர் உன்னை தப்பித்து கரை சேரும்படியாய் செய்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அவர் உன்னை பண்படுத்தி விதைக்கும் பொழுது, அவர் சொல்லுகின்ற வார்த்தை நீ கீழ்ப்படியும் போதுதான் உனக்கு தப்பித்துக் கொள்கின்ற அனுபவத்திற்குள் நீ கடந்து வர முடியும். நான் ஏன் சாப்பிட வேண்டும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கேள்விகள் எழுப்பினால் புரோஜனமற்ற நிலைமைதான். யாத்திரையை முடியும்படியாய் செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. அவர் துவங்கிதான் யாத்திரை அல்லவா? அந்த யாத்திரை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை அவர் சொல்படி கேட்கும் பொழுது காரியங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும். நிச்சயமாய் இன்றைக்கு நீ கரை சேர்ந்திருக்கிறாய். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டு. யோசித்து பாருங்கள், கரை சேர்ந்த அனுபவம். இவர்கள் சில வெறுகளை புரக்கி அந்த வெறுகளிலே தீ மூட்டி தன்னுடைய குளிருக்காய் அனல் மூட்டி கொள்ளும்படியாய் காணப்படுகின்ற சூழ்நிலை. யோசித்து பாருங்கள். இங்கே பவுல் இப்படியாய் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு விஷப்பாம்பு அவருடைய கரத்தை பற்றி கொண்டதாம். யோசித்து பாருங்கள். இத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு வந்தார். கடந்து வந்து விட்டோம். ஆனால் ஒரு குளிருக்காய் தன்னுடைய சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததான காரியத்திலே ஏன் இந்த சோதனை? யோசித்து பாருங்கள். நாமும் சிலர் சொல்கிறோம் அல்லவா, சோதனை மேல் சோதனை. எத்தனை சோதனை தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாங்க முடியும்? ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, முடிந்து விட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை திடப்படுத்துகிறவர் உன்மேல் பன்னோக்கமாய் உன் பட்சத்தில் இருக்கிறவரின் இயேசு அல்லவா? அவருக்கு தெரியும் உன்னை திடப்படுத்துவது உண்மை என்றால்
உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட வேதனைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, உன்னை பண்படுத்தி விதைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நற்சாட்சியாய் உன்னை விளங்க பண்ணுகிற தேவன். ஏனென்றால் உனக்குள் இருக்கிற வல்லமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? உனக்குள் இருக்கிறதான கிறிஸ்துவின் மகிமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாம். அந்த வல்லமையை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். கடலிலே உடைக்கப்பட்ட கப்பல் கடந்து வந்ததான சூழ்நிலை, சரீரத்தினுடைய பலவீனம், குளிர் காணப்படுகிறது. அனல் மூட்டும்படியாய் விறகுகளை பொறுக்கி தீ மூட்டும் பொழுது அவைகளிலிருந்து விஷ பாம்பு கையை பற்றி கொள்ளும் பொழுது எத்தனை பெரிய வேதனை. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே, எல்லா காரியத்திலிருந்து நான் தப்பித்து வந்து விட்டேன், ஆனால் என்னை கரை சேரும்படியாய் செய்தீரே, நன்றி என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் தான். ஆனால் அந்த சூழ்நிலை, அனல் மூட்டுகின்ற சூழ்நிலையிலிருந்து, அனல் மூட்டுகின்ற நெருப்பிலிருந்து ஒரு வேதனைக்குரிய காரியம் வருகிறது அல்லவா? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்திருக்கலாம். நீ கலங்காதே. ஆண்டவரே, மீண்டும் என் கரத்தை பிடித்து விட்டதை நான் எப்படி என்னுடைய காரியத்தை செய்ய முடியும் நினைக்கிறாயா? அடுத்த வசனத்தை வாசிங்கள். விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அன்பு தேவஜனமே, பார்க்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், இவர் கொலைபாதகன், வழியானது இவனை விடவே இல்லை. இன்றைக்கு உலகம் அப்படிதான். நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய வேதனையிலே மக்கள் சொல்வார், இவன் கிறிஸ்து கிறிஸ்து என்று ஓடுகிறான், கிறிஸ்துவனாய் காணப்படுகிறான், இவனுக்கு கிடைத்தது என்ன? அழிவு. இவன் கொலைபாதகன். பார், தப்பி வந்தான், கரை சேர்ந்தான், விறகுகளை பொறுக்கி விஷப்பூச்சி அவன் கையை கடிக்கும்படியாய் காணப்பட்டதல்லவா, கவி கொண்டதல்லவா என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அனுபவம் தான். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்கள் சொல்லுகிறதை போல பார்க்கும்பொழுது ஏளனமாய் இருக்கலாம். இவன் கொலைபாதகன் என்று சொல்லலாம். ஆனால் நேசு ஒரு நாள் உன்னை விடவே மாட்டார். அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அன்பு தேவஜனமே, தன்னுடைய கரத்தில் இருந்ததான வல்லமை வெளிப்படும்படியாய் அந்த பூச்சை உதறி போடுகிறான். அந்த விஷத்தினுடைய பாம்பை உதறி போடுகிறான். இன்றைக்கு என் தேவன் அப்படிப்பட்டதான வல்லமை உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் திகையாதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் முடித்து விட்டார். மற்றவர்கள் எந்த வாய் உங்களை குறை சொல்லுகிறதோ அந்த வாய் தேவன் இவர்கள் பட்சத்தில் இருக்கிறார், இவர் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற, விதைக்கப்படுகின்ற, பண்படுத்தப்பட்டு நீ விதைக்கப்படுகின்ற ஒரு மனிதனாய் இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 6ஆம் வசனங்கள். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சதடியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் கிறிஸ்துவம். ஆண்டவர் உன் பக்கத்தில், உன் பட்சத்திலிருந்து, உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற அனுபவம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்வார்கள். இவன் தேவ மனுஷன். ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்ட நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்று உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவர் உங்களை சொல்லும்படியாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாது. எந்த கஷ்டம், கடினம், கவலை, பிரச்சனை, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை சூழ்ந்து உள்ள மக்கள், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லும்படியாய்
அந்த அன்பில், அந்த ஐக்கியத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது உண்மைதான் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை போதிக்கப்பட்டதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை நிலை நிற்க வேண்டும். அவளே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமாண்டவரே, நீ சொன்னால் சொன்னதுதான். நீ நிறுத்துகிற சூழ்நிலை ஒருவேளை வேதனையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ஒரு தத்தளிப்பினுடைய பாத்திரமாய் காணப்படலாம். முடிந்து விட்டது, இவ்வளவுதான் என்று உலகத்தின் மக்கள் எங்களை புறம்பாய் பேசலாம், புறம் கூறலாம். ஆனால் இறுதியாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை தேவ மனுஷன். ஆமாண்டவரே, இன்றைக்கு சத்தியத்தின் திருவாட்சி தொலைக்காட்சி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை திடப்படுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தை பேசினதற்காக நன்றி ராஜா. கேட்கிற மக்கள் அதன்படி நடக்க, உம்முடைய அன்பிலே ஐக்கியத்திலே நிலைத்திருக்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க தேவனை பேசினதற்காக நன்றி ராஜா. அவருடைய காரியங்கள் தேவைகள் என்ன என்பது நீ அறிந்தவர். காரியங்களை வாய்க்க பண்ணும், சூழ்நிலைகளை மாற்றும். ஏசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாய் நாளில் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட அன்பின் மக்களோடு விட சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you.